ஹலோ மக்களே மக்களே நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெட்ரோலுங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 103 ரூபா 101 ரூபா விற்கிதுங்க. பவர் பெட்ரோல்னால் 110 ரூபா, சாதா பெட்ரோல்னால் 101 ரூபாங்க. இந்த பெட்ரோல் மட்டும் ஏன் குறைய மாட்டேங்குது, ஏறுது? பெட்ரோல் எங்கே அதிகமாக மழையுதுன்னு பார்க்கலாமா? அதாவது முளையுதுன்னா செடி தண்ணி ஊற்றினா எப்படி வளருதோ அது மாதிரி பெட்ரோலும் விளைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அறுவடை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெட்ரோல் ஏஜென்ட் பெட்ரோல் தந்துட்டு தான் இருக்கிறான். சவுதி, கத்தாரு, குவைத்து, பஹ்ரைனு, ஓமான் இந்த கல்ஃப் நாட்டில் அதிகமாக பெட்ரோல் இருக்குங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த நாட்டில் பெட்ரோலு வெறும் 80 காசு, 80 ஃபிலிஸ். 80 பீஸ்னால் அங்கே 1000 ரூபா கொடுத்தா ஒரு வண்டி, இப்போ இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வண்டியில் ஒரு 50 லிட்டர் கேன் இருக்குமா, அந்த 50 லிட்டர் ஃபில் பண்ணிடலாம், புரியுதுங்களா? ஆனால் நம்ம ஊரில் 50 லிட்டர் ஃபில் பண்ணோன்னா எவ்வளோ வரும் கணக்கு போட்டுக்கோங்க. லிட்டரு 100 ரூபாண்ணா எங்கேயோ போச்சுங்க காசு. 5000 ரூபா, 7000 ரூபா, 8000 ரூபா வரும். அங்கே 1000 ரூபாயில் டேங்க் ஃபில் பண்ணிடலாம். அந்த நாட்டில் பொம்பளை பிள்ளை பெற்றா அவங்களுக்கு சொந்த வீடு, பொம்பளை பிள்ளைக்கு உள்ள தேவை, நகை எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் மகளிர் உரிமைன்னு சொல்லி காசு கொடுக்கறதில்ல? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு 1 ரூபா கூட காசு கொடுக்கறதில்ல. ஏன் இந்த நாடு இப்படி இருக்குன்னு பார்த்தா, இருக்கிற காசெல்லாம் வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்படுறாங்க, கொடுக்கணும்னு ஆசையே படலை. பெட்ரோல் வழிகிற இடத்துல அவ்வளோ கொடுக்குறாங்க, பெட்ரோல் கம்மியான ரேட்டுக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, பெண்களுக்கு தேவையான சலுகையெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இப்படி இருக்குது? அதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ ரெண்டும் சேர்ந்து தான் பிளான் போட்டு இருக்கிற மக்கள்கிட்ட காசை இருக்க பிடுங்கி திங்க தான் பார்க்குறாங்க. அதில் முதலாவது விஷயம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அவங்க தான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது, அவங்க ரேட்டே விற்றுறது. பெட்ரோலு கடவுள் கொடுத்ததுங்க, கடவுள் கொடுத்தது. தண்ணி, பெட்ரோலு, இந்த உலகம், செடி கொடி, வீடு வாசை, சொத்து, நகை எல்லாத்தையும் கடவுள் ஃப்ரீயாக படைச்சிட்டான். ஆனால் நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்க முடியல. அதெல்லாம் காசாக்கி ஒன்றும் வாங்க முடியல. யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, யாரும் இதை பற்றி பேசவும் மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒருத்தன் விற்கிறான், அவன்கிட்ட வாங்கி திங்கிறோம், சாப்பிட்றோம், காசு வந்தால் சம்பாதிக்கிறோம், தின்னுட்டு காணா போயிடுவோம். இப்படி தான் ஜென்ரேஷன் உருவாகிருக்கு. தவிர இது ஏன் உலகம், ஏன் உரிமை, எனக்காக படைக்கப்பட்ட உலகம்னு சொல்லி யாராவது போராடி ஃப்ரீயாக ஏதாவது வென்றிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் காசு கொடுத்து திங்கிறோம். அப்படியேப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.